அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஜரத், தொழுகைக்கெலாம் லீவ் இருக்காங்க அஜரத்? அனசு, அருமையான கேள்வி கேட்டேன். இன்றைக்கி ரொம்ப பேர் தொழுகை என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களா லீவு எடுத்துக்கிறாங்க. தலைவலியாக லீவ் எடுத்துக்கிறாங்க, கடையில் வியாபாரமாக லீவ் எடுத்துக்கிறாங்க, பர்ச்சேஸ் போகணுமா லீவ் எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் விளங்கிக்கணும் அனசு, மார்க்கத்தில் ஆண்களுக்கு 7 வயசுலேருந்து, அதாவது 10 வயசில் 7 வயசில் தொழுகை பழக்கணும், 10 வயசில் அவன் தொழுக ஆரம்பிச்சிடணும். 10 வயசுலேருந்து அவன் கபர்ஸ்தான் போகிற வரைக்கும் ஆண்கள் கண்டிப்பாக தொழுதே ஆகணும். ஆண்களுக்கு எந்த விதமான லீவும் என்ன செய்யாது, தொழுகைக்கு கிடைக்காது. ஒவ்வொரு வக்து தொழுகையும் கண்டிப்பாக நம்ம தொழுதே ஆகணும். நம்ம நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தனால் நின்று தொழ முடியலையா அவன் உட்கார்ந்து தொழுகணும், அவனால் உட்கார்ந்து தொழுக முடியலையா அவன் படுத்துக்கிட்டு தொழுகணும், அவனால் படுத்தும் தொழுக முடியலையா அவன் என்ன செய்யணும், கண்களால் கைகளால் சைக்கனை செஞ்சாவது என்ன செய்யணும், தொழுகணும். ஆனால் இப்போ புரியுதா, ஆண்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் தொழுகைக்கு என்ன கிடையாது, லீவு கிடையாது. கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சதான் ஆகணும், நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அந்த வக்து வர்றப்ப கண்டிப்பாக நம்ம தொழுதே தான் ஆகணும். இப்போ புரியுதா அனசு? புரியுதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.